திமுக இழப்பது மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தைகளே ஆதி தமிழ் மக்களின் நம்பிக்கையை முற்றாக இழந்து விட்டது. இது நமக்கான தலைமை இல்லை, இது நமக்கான அமைப்பு இல்லை. இவர்கள் நம்ம இன்னமும் ஒடுக்கப்பட்டவர்களாக ஆதி தமிழர்களாக அடையாளம் காட்டி நம்மை வைத்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை அடகு வைக்கிறார்கள் என்பதை ஆதி தமிழர்கள் உணர்ந்து விட்டார்கள். நாங்கள் ஆதி தமிழர்கள் அல்லடா, நாங்கள் ஆதி தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர் எல்லாரும் என்று உணர்ந்து அவர்கள் நாம் தமிழராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மாறிவிட்டார்கள். நாம் தமிழருக்கு இந்த இருபெரு சமூகங்களும், இரண்டு பெரும்பான்மை சமூகங்களும் நாம் தமிழர் நோக்கி வர அந்த பதட்டத்தில் தான் வன்னியரசு போன்றவர்களும் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களும் எப்போதுமே திமுகவை விட்டுவிட்டு தவறு செய்கிற லஞ்ச லாவணியத்தை தலைவரித்து ஆடை செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி சுமந்து கொண்டு இந்த மண்ணிலே ஒரு மாபெரும் மாற்று அரசியலை எடுத்து வைக்கிற நாம் தமிழரை இவர்கள் எதிர்ப்பதற்கான காரணம் இந்த இருபெரு சமூகமும் நம்மை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாக்குகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் இவர்களை வாக்காக பார்த்தார்கள், வாக்காளர்களாக பார்த்தார்கள். நாம் அப்படி பார்க்கல, நம்மளுடைய உறவா பார்க்கிறோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் என்ன சொல்றாங்க? எல்லோரும் உறவினர் இல்லையா? அப்போ அதை அவன் விரும்புறான். விக்கிரவாண்டி போன்ற பகுதி இறுக்கமான கட்டமைப்பு உள்ள பகுதிகளில் கூட இவர்கள் அங்கே போக முடியாது, அவர்கள் இங்கே வர முடியாது. அப்படிங்கும் போது இரண்டு பேர் சமூகங்களும் இணைந்து நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லி போக முடியுது. ஆதி தமிழர் பகுதியில் படையாட்சிகளும், படையாட்சி பகுதியில் ஆதி தமிழர்களும், அங்கே தேவேந்திரர் பகுதியில் நாடார்களும், நாடார்கள் பகுதியில் தேவேந்திரர்களும், தேவர் பகுதியில் வள்ளர்களும், அவர்கள் பகுதியில் இவர்களுமாக எல்லாரும் தமிழனா ஒன்று சேர்வது பார்த்து இவர்கள் இதுவரை பிரித்தாண்டு தங்களுடைய லாபத்தை பெருக்கிக் கொண்ட எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இது பெரிய கொதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. அது திமுகவுக்கு பெருவாரியாக, உண்மையாகவே திமுகவை பலமாக கட்டமைத்ததில் வன்னிய சமூகத்திற்கு பெரும் பங்கு இருக்கு. உதயசூரியன் சின்னம் கொடுத்த கோவிந்தசாமி தொடங்கி 5 தலைவர்களும் அங்கே சிறைக்கு போன போது, அண்ணாதுரை, மதியழகன் போன்றவர்களாம் சிறைக்கு போன போது 5 பேரும் கோவிந்தசாமி அவர்கிட்ட எழுதி ஒப்பந்தம் போட்டு கட்சியை காப்பாற்றுறதுக்கு கோவிந்தசாமி அவர்கிட்ட தான் கட்சியை ஒப்படைச்சு போனாங்க. அவர்கள் வரும் வரைக்கும் இவர் நேர்மை அடிப்படையிலேயே நேர்மையானவர்கள் என்பதனால, விசுவாசமானவர்கள் என்பதனால இந்த கட்சியை காப்பாற்றி திமுகவை திரும்பி இவர்களாம் சிறையிலிருந்து வந்த போது ஒப்படைத்து காப்பாற்றி கொடுத்தது கோவிந்தசாமி என்ற வன்னியர். அதற்கு பிறகுமே பலமாக திமுகவின் பலமாக இருந்தது பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களும் ஆதி தமிழர்களும். அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட போது கருணாநிதி ஏன் பதறினாரு, ஒட்டுமொத்த சூழ்ச்சியும் ஏன் செய்தாரு, அங்கிருந்த வேல்முருகனை ஏன் உள்ளிருந்து எடுத்தாரு?